வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வசிய சக்தி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ஆறாவை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆறாங்கிறது நம்மளோட ஒளி உடல். நம்ம உடம்புல ஒரு 6 இன்ச்சிலேருந்து 1 அடி வரைக்கும் இருக்கும். நம்ம நிறைய ஆன்மீக பயிற்சிகள் பண்ணும்போது அந்த ஆறா பெருசாயிட்டே போகும். அந்த ஆறா தான் வெளியில் இருக்கிற நல்ல விஷயங்களெல்லாம் நமக்கு கவர்ந்து இழுக்கக்கூடியது. அதை வலுமைப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளோட பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணப்படுவோம். அதாவது முன்னோர்கள், நம்ம அம்மா அப்பா அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு பிறந்துருவோம். நம்ம பிறந்ததுலேருந்து பூமியில் வாழ்கிற வரைக்குமே நம்ம உடம்புலேருந்து பாசிட்டிவ் சிக்னலும் நெகட்டிவ் சிக்னலும் போயிட்டே இருக்கும். நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கனாலும் சரி, பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தீங்கனாலும் உங்கள் உடம்புலேருந்து போகிற நெகட்டிவ் சிக்னலை நம்மளால் உடைக்க முடியாது. அதுக்கு நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது, ஸ்பெஷலான பயிற்சிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதிலிருந்து ஒரு பயிற்சி தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்ன நடைபெறும்னா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த நெகட்டிவ் சிக்னல் வெளியில் போயிட்டு இருக்கும்ல, அந்த நெகட்டிவ் சிக்னலை உடைக்க போகிறோம். சரிங்களா? இது நெகட்டிவ் சிக்னல் பாசிட்டிவ் சிக்னல்ங்கிறது 100% உண்மை தான். அது மூலிமா தான் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. நல்ல நேரங்கள் எல்லாம் நம்ம உடம்புலேருந்து போகிற நல்ல சிக்னலால், நல்ல காந்தலை வடிவில் நல்ல எண்ணங்களோட போகும் அந்த சிக்னல். அந்த நம்ம உடம்புலேருந்து போகிற சிக்னல் தான் நல்ல மனிதர்களையும் நல்ல சூழ்நிலைகளும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் நல்ல நேரங்களில் நிறைய நல்ல விஷயங்கள், கெட்ட நேரத்தில் நிறைய கெட்ட விஷயங்களும். இந்த சனி பிடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதாரத்தில் நிறைய நம்ம தவிப்போம். கடன் ஏற்படும், நிறைய நஷ்டம் ஏற்படும், நிறைய பேர்த்து கூட பகை ஏற்படும். குடும்ப உறவுகள், நம்ம வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள்லாம் எப்படி உருவாகுது யோசிச்சு பார்த்தோம்னா, சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா நம்ம உடம்புலேருந்து போகிற அந்த நெகட்டிவ் அலைகள், காந்த அலைகள் போய் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மேலே மோதி அவங்களுக்குள்ளே இருந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க நம்மக்கிட்ட மோசமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மோசமான ஆளுகளை நம்ம கவர்ந்து இழுக்க ஆரம்பிப்போம். அந்த சமயங்கள் எல்லாம் அதையெல்லாம் உடைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. சரிங்களா? இப்போ நம்ம பாசிட்டிவ் சிக்னல் எப்படி வர வைக்கிறதுங்கிறதுக்கான பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பேசிக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த பயிற்சிக்கு நம்ம பயன்படுத்த போகிறது ஒரு கண்ணாடியில் பார்த்திங்கன்னா ஒரு புதிய கண்ணாடி வாங்கிக்கணும். அந்த கண்ணாடி மற்ற யாரும் பயன்படுத்தக்கூடாது, நம்ம மட்டுமே பயன்படுத்தணும். அந்த கண்ணாடியில் நம்ம முழு உருவம் தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு புது கண்ணாடி நம்ம வாங்கிக்கணும். அந்த கண்ணாடியில் எப்படி பின்னாடி இந்த பாதரசம் பூசப்பட்ட மாதிரி இருக்கணும், பிளிங்காக தெரியக்கூடாது. நம்ம உடம்பு முழுக்க தெளிவாக தெரிகிற மாதிரி கண்ணாடி வாங்கிக்கணும். அந்த கண்ணாடி நம்ம மட்டுமே பயன்படுத்தி இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கணும். அந்த கண்ணாடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி வேறு யாரும் அதை யூஸ் பண்ணாத மாதிரி நம்ம பாதுகாப்பாக வச்சு அது ஒரு நல்ல தன்மையுள்ள இடத்துல வச்சுக்கணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம உருவத்தை நம்ம பார்த்து பழகணும். பேசிக்காக அது ஒரு முக்கியமான ஒரு இது. நம்ம உருவத்தை பார்த்திங்கன்னா, நம்மளோட உருவத்தை நம்ம முழுமையாக நம்ம பார்க்கறது கிடையாது. நம்ம கை விரல்களை கூட நம்ம உன்னிப்பாக நம்ம கவனிக்கிறது கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதியுமே நம்ம கவனிக்காமல் இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஆற்றல் பற்றாக்குறை ஏற்படும். அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நம்ம உடம்பை அங்குலமாக பார்த்து மனசுக்குள்ளே நல்லா பதிவு பண்ணி வச்சுக்கணும். நம்ம கண்ணாடியில் நம்ம உடம்பை அங்குலமாக பார்த்து நம்ம உருவத்தை முழுமையாக ஒரு அடையாளம் ஏற்படுத்திக்கிட்டு பிணைப்பை ஏற்படுத்தி நம்ம மனசுக்குள்ளே பதிவு பண்ணி வச்சுக்கணும். இது பேசிக். அதே மாதிரி நம்ம உடம்பை அங்குலமாக பார்த்து அதுக்கு நன்றி சொல்லணும். உதாரணத்துக்கு நம்ம கண்களை பார்த்து, கண்கள் நமக்கு எவ்வளோ உதவி செய்யுது. நம்ம பார்வை இல்லாமல் இருந்தோம்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமான பங்கு ஒவ்வொரு உறுப்புகளுமே வகிக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உடம்புல ஒவ்வொரு பார்ட்டையும் நினச்சி அந்த பார்ட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம உடம்பு தான் நம்ம கூட வாழ்நாள் முழுவதும் நம்ம கூட இருக்க போகுது. எந்த உறவுகளோ யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க, நம்ம கூடயே எப்போ இருக்க மாட்டாங்க. நம்ம இந்த உடம்பு வழியாக தான் நம்ம எல்லா விஷயங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நம்ம குடும்பத்து உறவுகளுக்கெல்லாம் தேவையானது பண்ணுறதுல எப்படி இந்த உடம்பை வச்சு தானே நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த உடம்பை பற்றி நம்ம எப்போது பெருசாக நினச்சிருக்கோம்னா பெரும்பாலான ஆளாக நினைக்க மாட்டோம். ஏன்னா இந்த உடம்பு நமக்கு இலவசமாக தானே கிடைச்சிட்ருக்கு. அந்த உடம்புல ஏதோ ஒரு பகுதி இயங்க முடியாமல் போகும்போது அதோட மதிப்பு நமக்கு தெரியுது. அதனால நம்ம உடம்பு தானே பாவம். அது ரொம்ப பாவம். இருக்கிறதுலே ரொம்ப பாவம்னா நம்மளோட உடம்பு தான். சரிங்களா? அதுக்கு மேலே நம்ம ஒரு அன்பும் கருணையும் காட்டி அதுக்கு தேவையானதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதில் இது ஒரு
சின்ன ஒரு பாயிண்ட் தான் நம்ம உடம்புக்கு நன்றி சொல்கிறது. சரிங்களா? இப்படி நன்றி சொல்லிட்டு இந்த பயிற்சி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த பயிற்சியில் நம்ம உடம்பை முழுக்க கண்கள் இமைக்காமல் பார்க்கணும். எவ்வளோ நேரம் கண் சிமிட்டாமல் பார்க்க முடியுமோ நம்ம உடம்பை கண்டினியூவாக அப்படியே நம்ம பார்க்கணும். பார்த்து கண்களை மூடி உங்களால் எவ்வளோ நேரம் நம்ம பார்த்த நம்மளோட உடம்பை மனசுக்குள்ளே நினைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருங்க. சரிங்களா? இப்போ இதில் 2 பாயிண்ட். ஒன்று, நம்ம உடம்பை அடையாளப்படுத்திக்கிட்டோம், பிணைப்பு ஏற்படுத்திக்கிட்டோம். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட உடம்பு எந்த இடத்துல நம்ம மனசு வைக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளோட உயிர் சக்தி, நம்ம உடம்புல இருக்கிற முழு சக்தியுமே வந்து உள்ள குவியும். நம்ம எதை பார்த்தோம்னாலும் அந்த இது மேலே, அந்த பொருள் மேலே நம்ம உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் குவிஞ்சு அதோட தன்மையை நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம வெளியில் இருக்கிற பொருட்கள் மேலேயெல்லாம் நம்ம மனசு வைக்கும்போது நம்ம ஆற்றல் வந்து செலவாகும். இப்போ நம்ம மேலேயே நம்ம மனசு வைக்கும்போது என்ன ஆகுன்னா, நம்ம ஆற்றல் நமக்குள்ளேயே செலுத்தப்பட்டு நம்மளோட ஆற்றல், நம்மளோட சக்தி வந்து டபுள் மடங்காக பெருக ஆரம்பிக்கும். இது ஜீவகாந்த பயிற்சியில் இது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. சரிங்களா? இதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜ் இருக்குது. கண்ணாடி பயிற்சியில் நாங்கள் சொல்லித்தரோம். இந்த பயிற்சி ரொம்ப சுலபமான பயிற்சி. சரிங்களா? இப்போ நம்ம பயிற்சிக்கு மறுபடியும் போகலாம். இந்த பயிற்சி நம்ம முதல்ல கண்களால் உடம்பை முழுக்க உள்ளுக்குள்ளே பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு உடம்ப மனசுக்குள்ளே நினைக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டு நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லணும். நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டே, கண்ணாடியில் உடம்பை பார்த்துக்கிட்டே, நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன், என்னால் எதையும் சாதிக்க முடியும், என்னை சுற்றி உள்ள அனைவரும் எனக்கு அன்பையும் ஆதரவையும் அளிக்க வேண்டும், நான் தொடங்குகின்ற ஒவ்வொரு காரியமுமே வெற்றிகரமாக அமைக்க வேண்டும், நான் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிடமிருந்தும் எனக்கு நல்ல தன்மையை ஏற்படணும், அவரிடமிருந்து அன்பும் ஆதரவும் எனக்கு கிடைக்க வேண்டும், என்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருட்களிலிருந்தும் எனக்கு நன்மையே நடக்க வேண்டும், எனக்கு ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்ச சக்தி கிடைத்துக்கிட்டே இருக்க வேண்டும், பற்றாக்குறை இல்லாமல் எப்பொழுதுமே பிரபஞ்ச சக்தி எனக்கு நல்ல முறையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள், நான் சந்திக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லபடியாக அமையணும், இந்த மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமே வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் சொல்லலாம். இது கணக்கில் எவ்வளோ பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கோ அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள்ல நீங்கள் சொல்லுங்கள். உதாரணம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள உங்களுக்கு அன்பையும் ஆதரவும் தரது இல்லைன்னா அவங்க பேரை சொல்லலாம். என் மனைவி வந்து எங்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும், அந்த மாதிரி சொல்லலாம். அன்பையும் ஆதரவும் தர முடியும். நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்துக்கணும். யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை பண்ணுறாங்களோ முதல்ல அவங்களுக்கு சொல்லுங்கள். உங்களை ரொம்ப தொல்லை பண்ணி டார்ச்சர் பண்ணுறவங்கள, இந்த நபர் எனக்கு நல்லபடியாக நடந்துக்கணும், என்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும், என்னோட செயல்களில் தலையிடாமல் என்னோட செயல்களுக்கு வந்து அன்பையும் ஆதரவையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவிக்கணும், என்னை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். யாரை வேணால் நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம். இந்த இதில் உங்களுக்கு யார் மூலிமா நன்மை நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ எல்லாத்துக்கையும் சொல்லுங்கள். அதே மாதிரி எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும், எதெல்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் கோலாக வச்சுருக்கீங்களோ அந்த கோலெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணாடியை பார்த்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லணும். டெய்லியுமே நம்ம சொல்லும் போது என்ன ஆகுன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்புலேருந்து போகிற நெகட்டிவ் சிக்னல்லாம் உடைச்சு இந்த சிக்னலை நம்ம போட என்ன ஆகுன்னா, நல்ல விஷயங்கள்லாம் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பதிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செல்ஸ்லையும் வந்து இந்த பதிவு வந்து பதியும். அதுக்காக தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன். இந்த உடம்பு ஃபுல்லாக பார்த்து நம்ம சொல்லும் போது உடம்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த காந்த அலை வந்து பதிவாக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செல்ஸ்லையும் பதிவாகிறதுனால அந்த ஒவ்வொரு செல்ஸ்லேருந்து வெளியேற காந்த அலைகள் வந்து என்ன ஆகும்னா நம்மளோட தன்மையை வந்து வெளிப்படுத்தும். நம்ம என்ன தன்மையை உள்ள போடுறோம், நம்மளை பற்றியான ஒரு நல்ல தன்மைகளை வெளிப்படும் போது அந்த அலை வந்து எல்லாத்துலேயும் பரவி எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நமக்கு நல்ல அன்பையும் ஆதரவையும் நல்ல சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பயிற்சியாக தோணுனாலும் இது உடனடியாக மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. நீங்கள் ஒரு நாள் 2 நாள்லேயே நல்லா உணரலாம். நம்ம உடம்புலேருந்து போகிற ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து சுற்றி இருக்கிறவங்க மேலே மோதி அவங்க கிட்டேருந்து நமக்கு நல்ல தன்மையை தான் நல்ல இதை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இது 100% பாசிபிள். இந்த பயிற்சியை கண்டிப்பாக எல்லாரும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை எவ்வளோ விதமான மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் பாசிட்டிவான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளம்.